ஸ்டார்ட் பண்ணுங்க. ம், 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 ம். இந்த மீனிங் படிச்சீங்களா? இல்லையா? ஆமா. ஆமா. சுத்தமா டைமே இல்ல. Uber out kindness ஆயிட்டு. So no time at all. Thus Keshav Morgan's laws. It starts from morning. My bureau is garnish so white wake. So white wake na not far away. My office is not far away at all. Aber Aiden Morgan stehe mit meinem Motto im Stau. But every morning I will be in the uh, traffic jam. In bureau gate is then whiter. So ஆஃபீஸில் மறுபடியும் ஃபர்தராக இப்படி போகும். Meine Kollegen diskutieren laut und ihre Projekte oder enge Fristen. So my colleagues will be discussing very loudly about their projects and deadlines. இதை பற்றிலாம் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. Ständig kommt jemand hierin und ich kann nicht richtig arbeiten. ஸோ கான்ஸ்டண்ட்டாக யாரோ ஒருத்தர் வந்துட்டே என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ எம் நாட் அன்ஏபிள் டு ஒர்க் ப்ராப்பர்லி. Eigentlich darf ich um 5 Uhr nach Hause gehen. Actually, I was allowed to go home by 5 o'clock, aber fast jeden Nachmittag um halb 5 kommt mein Chef mit einer wichtigen Aufgabe. ஸோ நான் 5 o'clock கிளம்புறேன்னா அவர் வந்து 4:45 வந்து 4:30 வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டாஸ்க் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. Content Sie das hier noch schnell erledigen, can you complete this soon அப்படின்னு கொடுப்பாரு. Also bin ich meist bis 7 Uhr im Büro nach order länger. ஸோ அதனால 7 மணி ஆகிடும். இது அதுக்கு மேலேயும் ஆகலாம். Ich habe Angst, dass mein Chef mit sonst entlasst und ich will doch meine Stelle behalten. ஸோ எனக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை நான் பண்ணலைன்னா என்னோட பாஸ் வந்து என்னை வேலை விட்டு தூக்கிடுவார். அண்ட் ஐ ஹாவ் டு கீப் மை ஜாப். கலாபரேடுங்கன்னு முசேஷ் தேஷால் வாஃப்ட் ஃபர் ஷீபன். ஸோ அதனால நிறைய என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணேன்னா போஸ்ட்போன் பண்ணிகிட்ருக்கேன். Wenn ich zu Hause bin, will ich nur entspannen und mit meiner Frau gemütlich essen, aber ständig klingelt das Handy oder ich bekomme Nachrichten. So if I am at home, I want to be only relaxed and to be comfortable with my wife, eat comfortably with my wife, but constantly the mobile will be ringing or I'll be getting messages. Da kann ich mich nicht aussuchen. ஸோ அதனால என்னால் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடியல. Und bald habe ich noch Probleme in meiner Ehe.
ஸோ எங்களோட வெட்டிங் மேரேஜ் லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. Meine Frau schwimmt schon, so my wife always holds me. Außerdem tut mir der Rücken so weh, weil ich immer nur am Schreibtisch sitze. So my back is so much of pain because I am always sitting on the writing table. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு கீவேர்ட்ஸ் எழுதணும், எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து எதை பற்றி, ஸ்டவ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எதை பற்றி சொல்லியிருக்காங்க, பியூரோ இல்லை கொலிகன். கொலிகன் தானே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, கொலிகன். ஸோ இங்கே என்ன, செஃப்கிட்டேருந்து ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க இங்கே, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொலிகன் இங்கே வந்து செஃப். Entspannen. Problem mit wife கிட்ட இருந்து ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து Rückenschmerzen haben, back pain. Rückenschmerzen. ஸோ நெக்ஸ்ட் வெல்ஷ ராஜ்லாக பாஸ் வெல்ஷம் ப்ராப்ளம். ஸோ இவங்க சொல்கிறதுக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. Du konntest deine Kollegen sagen, dass sie in einem anderen Raum reden sollen. ஸோ நீங்கள் உங்கள் கொலீக்ஸ் கிட்ட போய் சொல்லலாம் இல்லைங்களா, அந்த யூ கேன் ஸ்பீக் இன் அதர் ரூம், வேறு ரூமில் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். Wenn du dich entspannen willst, solltest du am Abend das Handy ausschalten. நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். Ich wurde mit dem Chef über die Situation sprechen. நானாக இருந்தால் உங்கள் என்ன சொல்லு, நான் வந்து பாஸ் கிட்ட பேசிட்டு என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லியிருப்பேன். An deiner Stelle würde ich mit der U-Bahn zur Arbeit fahren. ஸோ நான் உன் பிளேஸில் இருந்தேன்னா நான் வந்து மெட்ரோலேயோ இல்லை ஒர்க்குக்கு போயிருப்பேன். நான் மெட்ரோ எடுத்துகிட்டு ஒர்க் போயிருப்பேன். ஸோ டாக்ஸியில் போயிருக்க மாட்டேன். ஸோ அப்புறம் இது எதுக்கு, டி கொல்லிக்கன் மேலே இந்த ப்ராப்ளம்க்கு டி கொல்லிக்கன். செகண்ட் ஒன் வந்து என்ஸ்பானன், nicht entspannen. ஸோ தேர்ட் ஒன் வந்து வித் த பாஸ், ஸ்பீக்கிங் வித் த பாஸ். அந்த ஐனஸ்டெல்ல உடல், இது வந்து ஸ்டவ் மேலே. ஸோ கன்ஜென்டிவ் வை எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஹாஃப்லிஷன் பிட்டன், அதாவது ரொம்ப பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கான்டெஸ்ட் டூ மியர் பிச்சர் ஹெல்ப் அண்ட் குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. விஷை பற்றி சொல்கிறதுக்கு ஈஷ் ஹேட் எ கேன் மேர் சைட், ரொம்ப டைம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ராஜ்லாக அட்வைஸ் சொல்லும்போது உருட, ஈஷ் உட மெட்டம் செஃப் ஸ்ப்ரெஷன். ஸோ எந்தெந்த ஹாஃப்லிஷன் பிட்டனுக்கு கான்டெஸ்ட், விஷுக்கு சொல்கிறதுக்கு ஹேட்டர், அட்வைஸ் கொடுக்கறதுக்கு உருட. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். So, Hoffrischer Bitterne polite request. Would to me a picture das book given. ஸோ கொஞ்சம் புக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து ஓர்டர்ஸ் டூ, இல்லைன்னா கான்டெஸ்ட் டூ கூட யூஸ் பண்ணணும். மெயினாக நம்ம கான்டெஸ்ட் டூ, ஸோ இதை விட இதுதான் யூஸ் பண்ணணும். கான்டெஸ்ட் டூ எக்ஸ்பிரஸ் பொலைட்னஸ்.
எக்ஸ்பிரஸ் விஷஸ்க்கு வந்து ஹார்டன் இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். கிவிங் அட்வைஸ்க்கு ஜால்டனே யூஸ் பண்ணலாம். இது ப்ரீவியஸில் இதில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஓல்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் எழுதணும். Zeibenshi weitere Ratschläge zu den Problemen von Tobias. Ich würde du contest an deiner Stelle oder ich du solltest. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இது எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இது கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் இட் டவுன் அண்ட் அதுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டர் கையக் அவுஸ்ஃப்ளூக். ஸோ இவங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. Horensi the Sketchbag was planned in the person where marked was order hat was marked. ஸோ யார் என்ன பண்ணுறாங்கன்றது who does what, இல்லைன்னா யாராச்சும் அதை முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்களா, ஸோ அது மாதிரி என்னன்னு கேட்கணும். 3 பேர் இருக்காங்க ஆக்சுவலி, தீலோ லிண்டா மேரத். ஸோ யார் என்ன பண்ணுறாங்க இந்த இதை பற்றின்னு. ஓகே, யார் என்ன பண்ணா? டிக்கெட்ஸ் காஃபன். டிக்கெட்ஸ் வாங்குறது தனியா, டிக்கெட்ஸ் வாங்குறது டிக்கெட்ஸ் கவுஃபன் இட்ஸ் டிஃப்ரெண்ட், கயக்ஸ் ரிசர்வ் இயர்னு டிஃப்ரெண்ட். ஓகேவா?
ஆ கயக்ஸ் ரிசர்வியர் வந்து லிண்டா. ஓகே. பென் அன்ரூஃபன். பென் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு? சுமேரத். ம். ப்ரோச் மிட்ஸ்பிரிங்கன் யார்? ம்ஹும். தீலோ தான் சொன்னாரு ப்ரோத். தீலோ தான் சொன்னாரு ப்ரோத் மிட்ஸ்பிரிங்கன். ஸோ கூக்கன் பேக்கன் யாரை வந்து கேக் பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க? லிண்டா. கமலா நேமன். கமலா யார் கொண்டு வருவா? கீலோ. ஓகே சூப்பர். போரன்சினோ கைன்மால். ஸோ இது வந்து மேட்ச் பண்ணும். கீலோ குமன் ஃபிஷ். கேட்குறீங்களா மறுபடியும்? இல்லை அப்படியே மேட்ச் பண்ணுறீங்களா? ஸோ கொண்டிலோ குமசிஷ். எதை பற்றி திலோ வந்து எந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாரு? only tickets. ஓகே. அப்புறம் ம் ம் சூப்பர்.
அப்புறம் மெஹரத் வாட்சட் நெக்ஸ்ட் கேன் அது யாரு? யாருக்காக வெயிட் பண்ண மாட்டேன். ஆஃப் ஆஃப் தீலோ மேரத் ஸ்பிரிஷ்ட் ஸ்பிரஷன் வந்தாலே மிட்டு வந்துடுவாங்க. மிலான் பெராய்டசிஸ் So Milan is preparing for the exams. So இங்க பாத்தீங்கன்னா verb and with preposition. So sich freuen auf. We are freuen uns auf dich. So we are waiting for you. We are looking forward for you. So sich erinnern to remember about. Erinnern sich an den Ausflug. So அவங்க வந்து எதுக்காக எதிர்பார்க்குறாங்க ரிமெம்பர் பண்ணுறாங்கன்னா டூரை பற்றி. ஸ்பெஷன் மிட். ஸோ மிட் வந்தாலே டாட்டிவ். ஆஃப் அன்னு வந்தால் அக்குசாட்டிவ். மிட் வந்தால் டாட்டிவ். சி ஸ்பிரிஸ்ட் மிட் மியர். ஷி ஸ்பீக்ஸ் வித் மீ. ஸோ இங்கே என்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வரும்? சிஷ் எரினர், இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரணும். மிட். ஸோ ஸ்பெஷல் மிட். ஆமா, இந்த சிஷ் அப்படி கிடையாது. இந்த வேர்ட் எரினர் ரிமெம்பர் அப்படின்னு பண்ணாலே வந்து அன்னு வந்துடணும். ஐ ரிமெம்பர் அபவுட் இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரணும். குமரன் அப்படின்னு வந்தாலே வரணும். ராயன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அபவுட். வாட்டன் ஆஃப் ஐ எம் வெயிட்டிங் ஃபார். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கரெக்டாக வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திஸ் ஃபார் த ரைட்டன் ஆஃப் இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரணும். ஸ்பெஷல் மிட். இது எழுதிக்கோங்க. சாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்றேன். So ich warte schon lange. Ich warte schon lange auf. warten வந்தாலே auf வந்துடணும். auf meine Freunde. ஸோ இங்கே என்ன போடுறீங்களோ அது அது. ஸோ இது அடுத்த இதில் வந்து அது நோட் பண்ணியிருக்கேன். So sich freuen auf. I am looking forward to the weekend அப்படின்னு சொன்னாலே ich freue mich. இந்த சிஷ்க்கு பதிலாக தான் இங்கே மிஷ்ஷா டிஷ்ஷா என்ன வருமோ அது இங்கே போடணும். ich freue mich. இது வந்து சப்ஜெக்டுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இஷ் மிஷ் டூனா டிஷ். அப்போ இந்த நடுவில் இருக்கிறது கான்ஜுகேட் ஆகும். Ich freue mich, du freust dich. Sprechen mit spricht mit dem chef. He talks with the boss. Denken an. Actually இந்த word இல்லை இங்க, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Denken an.
இது கூட இல்ல, ட்ராமன் ஆஃப் இது இல்ல, ட்ராமன் ஃபான். இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா டயலாக் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. இந்த இது வச்சுட்டு einen Vorschlager machen. Vorschlagerனா சஜஷன் கொடுக்கறது. ஸோ இல்லைன்னா zustimmen அப்படின்னா டு அக்செப்ட் பண்ணுறது. இதுவும் மெட்ரஸ் பிட்டன்னா டு ரிக்வெஸ்ட் ஃபார் சம்திங். அப்ளேனன் டு டிக்ளைன் டிஸ்அக்ரி பண்ணுறது. einen Gegenvorschlager கான்ட்ராஸ்ட் சஜஷன் கொடுக்கறது. ஸோ we are content in skino gain இல்லை ஓலன் we are in skino gain கீழோ போகலாமான்னா அதுக்கு எதிர்மாறினா இன்னொன்று சொல்கிறது. ஓலன் we are nicht lieber ins museum gehen. ஸோ கீனோக்கு பதிலாக போகிறதுக்கு மியூசியம் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குது. கேகன் ஃபோர்ஷ்லாக் அதுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு சஜஷன் கொடுக்குது கான்ட்ராஸ்டாக. நாக்ஃப்ராகன் வந்து ஃபாலோ அப் கொஷின். எப்போ போகிறோம், எங்கே போகிறோம், எந்த டைமுக்கு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது நாக்ஃப்ராகன் ஃபாலோ அப் கொஷின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு டயலாக் இருக்குங்க. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சாம்மா? சரியா கேட்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ மிலான் schreibt Meredith, fassen Sie die Nachrichten zusammen. ஸோ மிலான் வந்து மேரத்துக்கு எழுதிட்டுருக்காங்க. 2 பேரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ என்ன மெசேஜ்? Hey, wie ist die Kayak-Tour? Alles Beste nun bei dir. Ich lese gerade eine E-Mail und ich ärgere mich total. Worüber denn? Über die Prüfung. Sie ist erst nächste Woche. Oh je, du Armer, aber macht nichts. Ich warte. Worauf? Nicht worauf. Auf wen? Ich warte auf dich natürlich. Auf mich. Ich freue mich. Worauf? Ich freue mich auf den Ausflug und auf wen? Auf mich hoffentlich. Auf wen sonst? Na, then komm schnell. So, and actually இது வந்து என்ன சொல்றது, 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ கயக் டூர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாங்க. நான் ich lese gerade eine இமெயில். ஸோ மெயில் பார்க்குறேன், நான் வந்து ரொம்ப அனாய்டாக இருக்கிறேன். எதனால அனாய்டாக இருக்கிறேன் அப்படின்னா, அபவுட் தி எக்ஸாம்ஸ் இட் இஸ் நெக்ஸ்ட் வீக், போஸ்ட்போன் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வீக். ஓ ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுதான் டூ ஆமாம். aber mag nichts, ich warte, but don't no worries, I'll wait. யாருக்காக எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னா, நிக்ட் ஓர் ஆஃப் திங்ஸுக்கு வந்து ஓர் ஆஃப்னு சொல்கிறது. அதனால நிக்ட் ஓர் ஆஃப் எதுக்காக இல்லை, யாருக்காக வெயிட் பண்ணுறேன். இஷ் வாட்டர் ஆஃப் டிஷ் நேச்சுரலிஷ், நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்.
of mich, so ich freue mich, I am happy என்றாரு. Or of எதனால happy, ich freue mich auf den Ausflug. ஸோ நானும் அவுட்டிங் ட்ரிப்புக்காகவும் உனக்காகவும் சொல்ல வராரு. auf wen, auf mich, hoffentlich எனக்காகவா அப்படின்னு. யா எஸ் அப்படின்னு சொல்றாரு. உனக்காக இல்லாம வேற யாருக்காகன்ற மாதிரி. ஸோ நான் தென் கம் schnell. ஸோ அப்படின்னா சீக்கிரமா வா. ஸோ இது வந்து எதுக்குன்னு சொல்றாங்க, ஓர் ஊபர், ஓர் ஆஃப் வேன்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றது தான் இங்க. ஸோ ஓர் ஊபர் ஏர்கெட் சிஷ், இது வந்து திங்ஸை பத்தி, திங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு ஓர் ஊபர். இங்க திங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுக்காக நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா ஓ ரூபர், ஓ ப்ளஸ் ஊபர், நடுவில் ஆர் சேர்த்துருக்காங்க, ஓ ரூபர். ஸோ ஏர் ஏர்கெட் திஷ் ஊபர் டி ப்ரூஃபும். ஸோ அந்த ஊபர்ன்றது வந்து அடுத்த ஆன்சர்லேயும் அது வந்துடும் உங்களுக்கு. ஓ ரூபர் ஏர் ஏர்கெட் திஷ் ஊபர் டி ப்ரூஃபும். ஊபர் வேன் ஏர்கெட் திஷ், இது வந்து பர்சனுக்கு, வேணுனாலே பர்சன்னு. ஸோ இட் இஸ் அபவுட் பர்சன்ஸ் பேசும்போது ஊபர் வேன் அப்படின்னு கேட்கணும். திங்ஸை பற்றி சொல்லும்போது ஓர் ஊபர். ஸோ கீழே இருக்கிறது மிலான் ஏர்கெட் சிஷ் ஊபர் டி ப்ரூஃபும் அப்படின்னா எதை பற்றி, ஓர் ஊபர் ஏர்கெட் சிஷ் மிலான். ஸோ எதை பற்றி அவர் வந்து அனாய்டாக இருக்கிறாரு. மீரத் ஸ்ப்ரெஷன் மிட் மேரத் ஹேட் மிட் பென் கெஸ்ப்ரோக்கன். ஸோ யாரோட பேசினாங்கன்னு சொல்லும்போது மிட் வேம் வரும், WEM, மிட் வேம். யாரோட, மேரத் வாட்டட் ஆஃப் மிலான், இதுக்கு வந்து ஆஃப் வேன், ஆஃப் வேன். Milan freut sich auf den Ausflug. Worauf? இது நீங்க இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்ஸை பத்தி எதை பேசுற, எதை பத்தி நீங்க கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவன் நீங்க கொஸ்டின் கேட்கும்போது ஓ ரூபர் ஏர்கெட் சிஷ் மிலான். ஸோ மேரத் ஹேட் மிட்டன் வந்தாலே யாரோட அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும்னாலே மிட் வேம். மேரத் வாட்டட் ஆஃப் மிலன், ஆஃப் வேன், யாருக்காக வெயிட் பண்றாங்க. மிலன் ஃப்ரைட் திஷ் ஆஃப் டென் அவுஸ்ஃப்ளூக், எந்த ஈவெண்ட், இது திங்ஸ், இது ஈவெண்ட், இது ரெண்டுமே பர்சன். So we ask about things using wo plus preposition and about people when.
ம். இது நோட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இதுக்கு சில எக்ஸாம்பிள் இந்த ஜிஷ் எரினா ஜிஷ் ஃப்ராயன் அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு மட்டும் நான் பண்றேன். Awareness do dish and deep and both. Do you remember about the answer? So, first do dish of so இதெல்லாமே question. சரிங்களா? Do you remember about the answer? Are you looking forward for the weekend? Do you think about your homework? Are you preparing for your exams? So இந்த மாதிரி எரினஸ் டூ டிஷ் டூ வந்ததுனால டிஷ் டென்ட் இயர். So are you thinking about varieties do dish of deep proofing? Are you preparing for the exams? So இந்த மாதிரி சென்டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிட்டீங்களா? Aussprache, Sachse Akzent. Hören Sie die Sätze, welche Information ist bei dem Sprecher wichtig? Unterstreichen Sie. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா wichtige Informationen betont man. ஸோ important information person. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்கன்றது. இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க.
நல்லா நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராய்டன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க, அதுக்கப்புறமா ஹவுஸ் ஃப்ளூ சொல்றாங்க. ஸோ எதுமா? அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃபியர் ஸ்டுண்டன்னு சொல்றாங்க. இங்க வந்து காயக் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ இது வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ தீலோ மார்க் இம்மர் ஜோ டால ஃபோட்டோஸ் அப்படின்னா நம்ம எதை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோமோ அது வந்து அந்த வேர்ட் தான் இம்பார்ட்டண்ட். எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த வேர்ட் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். த ஸ்வெட்டர் பை வார் பை ஈரம் ஹவுஸ் ஃப்ளூ ஒர்க்லி ஷாம். ஸோ மேரேஜ் schmeckt der Apfelkuchen von Linda besonders gut. ஸோ schmeckt அப்படின்னு சொல்லியிருக்கேன், லிண்டா அதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அது மாதிரி ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. Which word do you feel very important? That word should be toned, stressed. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இது படிச்சுட்டு வாங்க. ஆக்சுவலி சேம் இதுவும் ஒரே மாதிரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் இதில் எழுதியிருப்பாங்க. இங்கே மிஸ் ஆனது இங்கே இருக்கும், இல்லை இங்கே மிஸ் ஆனது இங்கே இருக்கும். இது நீங்கள் மீனிங்ஸோட படிச்சுட்டு வாங்க நாளைக்கு வரும்போது. அது மட்டும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரிங்களா?